அதுவும் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவர்களும் எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க. இப்படி ஒண்ணு போலீஸ அடிச்சு நொறுக்கலையே. நாங்க நம்மை பொறுத்த மட்டும் மந்திரிகள் 5 மந்திரி போய் உட்கார்ந்து பேசினாங்க அவங்ககிட்ட. நம்முடைய நம் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசும் பொழுது லோக் ஆயுக்தாவா இருக்கட்டும், லோக்பாலா இருக்கட்டும், ஊழலை ஒழிப்பதற்காக சட்டம் கொண்டு வரணும்னு அண்ணா ஹசாரேவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொல்லும் போது அதை போய் கேட்பதற்கு 5 மந்திரி அனுப்பி வச்சார் மன்மோகன் சிங். 5 மந்திரிகளும் போய் அவங்ககிட்ட போய் கேட்டாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். ஆனால் அமித்ஷாவும் மோடி என்ன பண்ணாங்கன்னா போராட்டக்காரர்களை அடித்து நொறுக்கி பெண்களை இழிவுபடுத்தி பெண்களுடைய அவங்களுடைய டிரெஸ்ஸை கிழிச்சு அவர்கள் செஞ்ச அட்டூழியங்கள் 20ஆம் தேதி மறக்கவே முடியாது. ஆனா கொடுமை என்னன்னா அந்த 20ஆம் தேதி தாக்குதலுக்கு அப்புறமும் 21ஆம் தேதி தாக்குதலுக்கு அப்புறமும் 22ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய இந்த 2 கட்சிகள் நான் சொன்னல அந்த 2 கட்சிகளும் வாயை திறக்கலையே. உண்மையிலேயே இவர்களை பொறுத்த மட்டும் நீட்டுக்காக போராடுறார்களா என்பதுதான் கேள்வி. நம்மளை பொறுத்த மட்டும் நீட் என்பது தமிழகத்திற்கு எதிரானதுன்னு தொடர்ந்து போராடிட்டு வரோம். 2017-16 இருந்து எல்லா கட்சிகளும் இதே மேடையில் இருக்கின்ற எல்லோரும் ஒரு நாள் கூட அதை எதிர்க்காமல் இருந்தது கிடையாது. ஆனால் இந்த மடை மாற்றம் ஏன் தான் எனக்கு புரியல. டெல்லியில பாத்தீங்கன்னா 3 நாள் பச்சை துண்டு போட்டு வேற அரசியல் பண்ணீங்க. 4வது நாள் திருப்பி நீட்டுக்கு வந்துட்டீங்க. இது எப்படி சாத்தியமாகும்? எப்படி மனசு வருது? எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அகிலேஷ் யாதவ் அவர்களும் நடத்தப்பட்ட விதம், பிரதமர் இல்லத்துக்கு வெளியில அவர்களை குண்டுகட்டா தூக்கி ராகுல் காந்தி அவர்களை போலீஸ் நடத்திய விதம் நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதை கண்டிக்காத தலைவர்களே கிடையாது. தமிழ் இந்தியாவில் இருக்கின்ற தலைவர்கள் யாரும் கண்டிக்காதவர்களே கிடையாது. எல்லா தலைவர்களும் கண்டித்தார். ஆனா நம்மை பொறுத்த வருத்தம் அல்ல. ராகுல் காந்தி அவர்களுக்கு நடக்கும்போது முதலே ராகுல் காந்தி அவர்கள் 3 வருடத்திற்கு முன்னால் அவருக்கு அவர் மேல் இது மேல அப்பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட்டணியில் இருந்ததுனால கூட்டணி